முகமூடி படத்தில் துவங்கி ஜனநாயகன் படம் வரை தமிழ் சினிமாவின் முன்னணி ஹீரோக்களுக்கு ஜோடியாக பல படங்களில் நடித்து பல லட்சம் ரசிகர்களின் உள்ளங்களை வென்று ஸ்டார் ஹீரோயினியாக பல வெற்றிகளை பெற்ற பூஜா ஹெக்டே இடையில் தொடர் தோல்விகளால் ஐரன் லெக் என்ற விமர்சனத்தை சந்தித்தார். தமிழ் சினிமாவில் மட்டுமல்லாமல் தெலுங்கிலும் அல்லு அர்ஜுன், NTR, பவன் கல்யாண், மகேஷ் பாபு போன்ற ஸ்டார் ஹீரோக்களுடன் சூப்பர் ஹிட் படங்களில் நடித்த பூஜா அதன் பிறகு தொடர் தோல்விகளையும் சந்தித்தார். எவ்வளவு முயன்றும் ஒரு வெற்றி கூட கிடைக்காததால் இவருக்கு பல பட வாய்ப்புகளும் குறைந்துள்ளது. பூஜா இருந்தால் படம் தோல்வியடையும் என்ற பேச்சு வலுவாக பரவியது. இதனால் பூஜா ஹெக்டே தனது திரை பயணத்தில் பெரும் சரிவை சந்தித்தார். தற்பொழுது அந்த சரிவுகளில் இருந்து மீண்டு வர முயற்சி செய்து வருகிறார். அதற்கேற்ப நல்ல வாய்ப்புகளும் வருவதாக கூறப்படுகிறது. பூஜா ஹெக்டே தொடர் தோல்விகளால் ராசியில்லாத நடிகை எனவும் பெயர் பெற்ற நிலையில் 800 கோடி ரூபாய் பட்ஜெட் படத்தில் அவருக்கு பம்பர் ஆஃபர் கிடைத்துள்ளது என தகவல்களும் வெளியாகியுள்ளது. முன்னதாக ஐகான் ஸ்டார் அல்லு அர்ஜுனுடன் துவாடா ஜெகநாதம் மற்றும் அல வைகுந்த புறமுழு ஆகிய 2 படங்களில் பூஜா ஹெக்டே நடித்துள்ளார். தற்பொழுது 3வது முறையாக அல்லு அர்ஜுனுடன் இணைய உள்ளார் பூஜா. ஐகான் ஸ்டார் மற்றும் தமிழ் இயக்குனர் அட்லி கூட்டணியில் AA22X-A6 என்ற தற்காலிக பெயரில் உருவாகும் பிரம்மாண்ட படம் வெற்றி முன்னதாகவே அனைவருக்கும் தெரியும். இந்த படத்தில் ஒரு சிறப்பு பாடலுக்காக பூஜா ஹெக்டேவிடம் பேச்சுவார்த்தையும் நடத்தப்படுவதாகவும் இந்த பாடலுக்காக பூஜா ஹெக்டேக்கு 5 கோடி ரூபாய் சம்பளம் வழங்க முன்வந்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. பூஜா ஹெக்டே சூப்பர் ஸ்டார் நடிப்பில் சமீபத்தில் வெளியான கூலி படத்தில் மோனிகா பாடலுக்கு பூஜா போட்ட ஆட்டத்திற்கு நாடு முழுவதும் பெரும் வரவேற்பு கிடைத்தது. இது கூலி படத்திற்கு பெரிய பிளஸாகவும் அமைந்தது. பூஜா ஹெக்டேவின் இந்த சிறப்பு பாடலுக்கு கிடைத்த வரவேற்பை பார்த்து அவருக்கு வாய்ப்புகள் குவிந்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் அல்லு அர்ஜுன் அட்லி படத்திலும் பூஜா ஹெக்டேவின் ஒரு ஐட்டம் பாடல் இருந்ததால் படத்திற்கு நிச்சயம் பிளஸாக இருக்கும் என படக்குழு முடிவு செய்ததாகவும் தெரிய வருகிறது. இதற்கு பூஜாவும் சாமதமாக பதிலளித்து உள்ளதாக தகவல் கூறப்படுகின்றது. அல்லு அர்ஜுன், அட்லி இவர்கள் இருவரின் கூட்டணியில் உருவாகும் AA22X-A6 படம் சுமார் 800 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் உருவாக இருக்கிறது. இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்கிறது. இந்த படம் ஒரு சயின்ஸ் ஃபியூஷன் ஆக்ஷன் த்ரில்லாக பிரம்மாண்டமாக உருவாகுகிறது. அல்லு அர்ஜுனின் பிறந்த நாளான ஏப்ரல் 8 அன்று இந்த படத்தை குறித்து அதிகாரப்பூர்வமாக படக்குழுவால் அறிவிக்கப்பட்டது. தற்பொழுது மும்பையில் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த படத்தில் அல்லு அர்ஜுனுக்கு ஜோடியாக 6 ஹீரோயின்கள் நடிப்பதாகவும் அதில் தீபிகா படுகோனா, ஜான்வி கபூர், மிர்னால் தாகூர், ராஷ்மிகா மந்தனா போன்ற பெயர்களும் அடிபட்டிருக்கின்றன. இந்த படத்தில் வருகின்ற ஒரு ஐட்டம் சாங்கிற்கு பூஜா ஹெக்டே குத்தாட்டம் போட இருப்பதாகவும் 5 நிமிட பாடலுக்காக மட்டுமே அவர் 5 கோடி சம்பளம் பெறுவதாகவும் கூறப்படுகிறது. இருப்பினும் பூஜா ஹெக்டேவின் சிறப்பு பாடல் குறித்து படக்குழுவிடம் இருந்து இதுவரை எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வரவில்லை. அட்லி, அல்லு அர்ஜுன் இவர்கள் இணையும் படம் என்றதுமே படத்தை மிகவும் எதிர்பார்க்க துவங்கிவிட்டனர். இந்த படத்தில் வரும் ஐட்டம் பாடலுக்கு பூஜா ஹெக்டே நடனம் ஆட போகிறார் என்ற தகவல் வந்ததும் படத்தின் மீது ரசிகர்களின் எதிர்பார்ப்பு பல மடங்கு அதிகரித்துள்ளது. மேலும் இது போன்ற உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.